மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரானிடையேயான பதற்றம் தற்காலிக போர் நிறுத்தத்தால் குறைந்திருந்தாலும் நிலைமை இன்னும் முழுமையாக சீராகவில்லை. அண்மைய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் பலவீனமடைந்ததாக கருதப்பட்ட ஈரான் எதிர்பார்த்ததை விட வேகமாக தனது இராணுவ திறன்களை மீண்டும் கட்டமைத்து வருவதாக அமெரிக்க உளவுத்துறை தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ட்ரோன் உற்பத்தி, ஏவுகணை அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை தளங்களை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதில் ஈரான் தீவிரமாக செயற்பட்டு வருகிறது. எதிர்காலத்தில் மத்திய கிழக்கில் புதிய பாதுகாப்பு சவால்களை உருவாக்கக்கூடும் என்ற அச்சத்தையும் அதிகரித்துள்ளது. இதேவேளை ஏப்ரல் மாத தொடக்கத்தில் தொடங்கிய 6 வார கால போர் நிறுத்தத்தின் போது ஈரான் தனது ஆளில்லா விமான உற்பத்தியில் சிலவற்றை மீண்டும் தொடங்கியுள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால் பலவீனமடைந்த சில இராணுவ திறன்களை அது வேகமாக மீண்டும் கட்டமைத்து வருகிறது என்பதற்கு இது ஒரு அறிகுறியாகும் என அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளை அறிந்த 2 வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆரம்பத்தில் மதிப்பிடப்பட்டதை விட ஈரானின் இராணுவம் மிக வேகமாக மீண்டும் கட்டமைக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க உளவுத்துறை குறிப்பிடுவதாகவும் 4 வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தற்போதைய மோதலின் போது அளிக்கப்பட்ட ஏவுகணை தளங்கள், ஏவுதளங்கள் மற்றும் முக்கிய ஆயுத அமைப்புகளுக்கான உற்பத்தி திறனை மாற்றுவது உள்ளிட்ட இராணுவ திறன்களை மீண்டும் கட்டமைப்பது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் குண்டுவீச்சு தாக்குதல்களை தொடங்கினால் பிராந்திய நட்பு நாடுகளுக்கு ஈரான் ஒரு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாகவே இருக்கும் என்பதை குறிக்கிறது என உளவுத்துறையை அறிந்த அந்த 4 வட்டாரங்கள் கூறுகின்றன. நீண்டகால அடிப்படையில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரானின் இராணுவத்தை எந்த அளவிற்கு பலவீனப்படுத்தியுள்ளன என்பது குறித்த கூற்றுகளையும் இது கேள்விக்குள்ளாக்குகிறது. வெவ்வேறு ஆயுதக்கூறுகளின் உற்பத்தியை மீண்டும் தொடங்குவதற்கான காலம் மாறுபடும் என்றாலும் ஈரான் தனது ஆளில்லா விமான தாக்குதல் திறனை 6 மாதங்களுக்குள் முழுமையாக மீண்டும் கட்டமைக்க முடியும் என்று சில அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகள் குறிப்பிடுகின்றன. சர்வதேச புனரமைப்புக்கான உளவுத்துறை சமூகம் நிர்ணயித்திருந்த அனைத்து காலக்கெடுவையும் ஈரானியர்கள் மீறிவிட்டனர் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார். ஆளில்லா விமான தாக்குதல்கள் பிராந்திய நட்பு நாடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கவலையாக உள்ளன. போர் மீண்டும் தொடங்கினால் கணிசமாக குறைந்துவிட்ட தனது ஏவுகணை உற்பத்தி திறனை மேலும் ஆளில்லா விமான ஏவுதல்கள் மூலம் ஈரான் அதிகரிக்கக்கூடும். இதன் மூலம் இந்த 2 ஆயுத அமைப்புகளின் வரம்பிற்குள் இருக்கும் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்த முடியும். போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் ஒரு உடன்பாட்டிற்கு வர தவறினால் ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதாக ட்ரம்ப் பலமுறை அச்சுறுத்தியுள்ளார். செவ்வாயன்று குண்டுவீச்சை மீண்டும் தொடங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு தான் இருந்ததாக அவர் பகிரங்கமாக கூறியதும் இதில் அடங்கும். இதன் மூலம் இந்த இராணுவ திறன்கள் பயன்பாட்டிற்கு வரக்கூடும் என்பது தெளிவாகிறது. ரஷ்யா மற்றும் சீனாவிடமிருந்து பெறும் ஆதரவு முதல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்த்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தாதது வரையிலான பல்வேறு காரணிகளின் கலவையால் ஈரான் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக புனரமைக்க முடிந்துள்ளது என்று ஒரு தகவல் உறுதிப்படுத்தியுள்ளது. உதாரணமாக, மோதலின் போது ஏவுகணைகளை தயாரிக்க பயன்படும் பாகங்களை சீனா ஈரானுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறது என்றும், இருப்பினும் தற்போதைய அமெரிக்க முற்றுகையால் அது குறைக்கப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது என்றும் அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகள் குறித்து அறிந்த 2 வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடந்த வாரம் CBS-இடம் சீனா ஈரானுக்கு ஏவுகணை உற்பத்திக்கான பாகங்களை வழங்கி வருவதாக கூறினார். ஆனால் இது குறித்து மேலும் விளக்கமளிக்க மறுத்துவிட்டார். சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாகுன் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த குற்றச்சாட்டை மறுத்து அது உண்மைகளின் அடிப்படையில் அமையவில்லை என்று கூறியிருந்தார். இதற்கிடையில் சமீபத்திய அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளின்படி அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஏற்பட்ட கடுமையான சேதங்கள் இருந்த போதிலும் ஈரான் இன்னும் பாலிஸ்டிக் ஏவுகணை, ஆளில்லா விமான தாக்குதல் மற்றும் வான்வழி தாக்குதல் திறன்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதன் பொருள் ஈரானுவ உற்பத்தி திறனை விரைவாக மீண்டும் கட்டியெழுப்பும் பணி புனிதாக தொடங்கப்படவில்லை என்பதாகும். அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் செய்தி தொடர்பாளர் உளவுத்துறை தொடர்பான விடயங்களை தங்கள் கட்டளை பிரிவு விவாதிப்பதில்லை என்று கூறி இது குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். பென்டகனின் தலைமை செய்தி தொடர்பாளர் ஷான் ஃபார்னல் ஒரு ஊடகத்திற்கு அளித்த அறிக்கையில் அமெரிக்காவின் இராணுவம் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்தது, ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கும் நேரத்திலும் இடத்திலும் செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்தும் அதனிடம் உள்ளன என்றும் கூறியிருந்தார். நமது மக்களையும் நமது நலன்களையும் பாதுகாக்க அமெரிக்க இராணுவம் ஆழமான திறன்களின் ஆயுத களஞ்சியத்தை கொண்டிருப்பதை உறுதி செய்து கொண்டு போரிடும் கட்டளை பிரிவுகள் முழுவதும் பல வெற்றிகரமான நடவடிக்கைகளை நாங்கள் செயற்படுத்தியுள்ளோம் என்று ஃபார்னல் கூறியிருந்தார். ஈரானின் ஏவுகணை ஏவுதளங்களில் ஏறக்குறைய பாதி அமெரிக்க தாக்குதல்களிலிருந்து தப்பியுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை மதிப்பிட்டதாக ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது. உளவுத்துறை வட்டாரங்களின்படி தற்போதைய போர் நிறுத்தம் முந்தைய தாக்குதல்களில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏவுதளங்களை தோண்டி எடுப்பதற்கு
ஈரானுக்கு அவகாசம் அளித்ததால் சமீபத்திய அறிக்கை அந்த எண்ணிக்கையை 2/3 பங்காக உயர்த்தியுள்ளது. அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீட்டின் மொத்த எண்ணிக்கையில் தாக்குதல்களால் நிலத்தடியில் புதைக்கப்பட்டும் அளிக்கப்படாத ஏவுதளங்கள் போன்ற தற்போது அணுக முடியாத நிலையிலுள்ள ஏவுதளங்களும் அடங்கியிருக்கலாம். ஈரானின் ஆயிரக்கணக்கான ஆளில்லா விமானங்கள் இன்னும் பயன்பாட்டில் உள்ளன. இது அந்நாட்டின் ஆளில்லா விமான திறன்களில் ஏறக்குறைய 50% மேலும் ஈரானின் கடலோர பாதுகாப்புக்கான கிரூஸ் ஏவுகணைகளின் பெரும் சதவீதம் சேதமடையாமல் இருப்பதையும் அந்த உளவுத்துறை காட்டியது. அமெரிக்கா தனது வான்வழி தாக்குதல்களை கடலோர இராணுவ சொத்துக்கள் மீது குவிக்கவில்லை என்றாலும் அவை கப்பல்களை தாக்கி வருகின்றன. அந்த ஏவுகணைகள் ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த ஈரானுக்கு உதவும் ஒரு முக்கிய திறனாக செயற்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த போர் ஈரானின் இராணுவ திறன்களை சிதைத்துள்ளது. ஆனால் அவற்றை முழுமையாக அழிக்கவில்லை என்று சமீபத்திய அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகள் பெருமளவில் சுட்டிக்காட்டுகின்றன. அந்த தாக்குதல்களுக்கு பிறகு விரைவாக தங்களை மீண்டும் கட்டமைத்துக் கொள்வதன் மூலம் போரின் நீண்டகால தாக்கத்தை திறம்பட கட்டுப்படுத்த முடியும் என்பதை ஈரானியர்கள் நிரூபித்துள்ளனர். அதில் அதன் பாதுகாப்பு தொழில் தளத்தை மீண்டும் உருவாக்குவதும் அடங்கும். அது பெருமளவில் அழிக்கப்பட்டு விட்டதாக சென்காம் தளபதி அட்மிரல் ஃப்ராட் கூஃபர் செவ்வாயன்று கூறியிருந்தார். எஃபிக் பியூரி நடவடிக்கை ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் திறன்களை கணிசமாக சிதைத்ததோடு அதன் பாதுகாப்பு தொழில் தளத்தில் 90% அளித்தது. இதனால் ஈரான் பல ஆண்டுகளுக்கு தங்களை மீண்டும் கட்டமைக்க முடியாது என்பது உறுதியாகியுள்ளது என்று செவ்வாயன்று பிரதிநிதிகள் சபையின் ஆயுத சேவைகள் குழுவின் முன் நடந்த விசாரணையின் போது கூப்பர் சாட்சியம் அளித்திருந்தார். ஆனால் ஈரான் தனது இராணுவ திறன்களை மீண்டும் கட்டமைக்கும் திறன் மற்றும் அதற்கான காலக்கெடு குறித்து ஆராயும் அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளுக்கு கூப்பரின் சாட்சியம் முற்றிலும் முரணாக உள்ளது. சென்காம் தளபதி வழங்கிய விளக்கங்களுடன் இந்த உளவுத்துறை தகவல்கள் முரண்படுவதாக 2 வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. சமீபத்திய அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளை அறிந்த வட்டாரங்களில் ஒன்று ஒரு ஊடகத்திடம் தெரிவிக்கையில் ஈரானின் பாதுகாப்பு தொழில்துறை தளத்திற்கு ஏற்பட்ட சேதமானது அதனை மீண்டும் கட்டமைக்கும் திறனை ஆண்டுகளில் அல்ல சில மாதங்களிலேயே பின்னுக்கு தள்ளியிருக்கக்கூடும் என்று கூறியது. மேலும் ஈரானின் பாதுகாப்பு தொழில்துறை தளத்தின் சில பகுதிகள் சேதமடையாமல் இருப்பதால் குறிப்பிட்ட திறன்களை மீண்டும் கட்டமைப்பதற்கான காலக்கெடு மேலும் விரைவுபடுத்தப்படலாம் என்றும் அந்த வட்டாரம் குறிப்பிட்டிருக்கின்றது. இதேவேளை ஈரான் தனது இராணுவம் மற்றும் பாதுகாப்பு திறன்களை வேகமாக மீண்டும் கட்டமைத்து வருவதாக வெளியாகியுள்ள இந்த உளவுத்துறை தகவல்கள் மத்திய கிழக்கில் பதற்றம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதை வெளிப்படுத்துகின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்கள் ஈரானின் திறன்களை பலவீனப்படுத்தியிருந்தாலும் அவற்றை முழுமையாக அழிக்க முடியவில்லை என்பதும் தெளிவாகியுள்ளது. இதனால் எதிர்காலத்தில் மீண்டும் மோதல்கள் தீவிரமடையும் வாய்ப்பு குறித்து உலக நாடுகள் கவலை வெளியிட்டு வருகின்றன. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையுமா அல்லது மத்திய கிழக்கு மீண்டும் போரின் பாதைக்கு திரும்புமா என்பது வரும் காலங்களில் தீர்மானிக்கப்படும் முக்கிய கேள்வியாகவும் இருக்கின்றது. இந்த தகவல்களானவை இப்படி இருக்க மேலும் உலகதரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.